மக்களுக்கும் இது மாதிரியான இந்த இறைவனின் பெயரால் அரசியல் கட்சிகள் நடத்துகிற எந்த நிகழ்ச்சிகளிலும் தயவு செய்து பங்கேற்காமல், அவர்களுடைய அவதூறு கருத்துக்களுக்கு இரையாகாமல், நாட்டில் நம்முடைய மக்களின் நலன் கருதி, குடும்ப நலன் கருதி, அமைதியை விரும்புகிற நாம் இது போன்ற தீய சக்திகளிடமிருந்து ஏமாறாமல், இரையாறாமல் நம்ம விலகி இருக்கணும். இப்போ நீங்கள் பகுத்தறிவு இயக்கங்கள் இருக்கிற நாட்டில் எங்கேயாவது வன்முறை நடந்திருக்கா? குடும்பத்தில் வன்முறை நடந்திருக்கா? எங்கேயாவது தற்கொலை நடந்திருக்கா? விபத்து நடந்திருக்கா? நடக்காது. ஆனால் இறை நம்பிக்கை இருக்குல்ல, அங்கே போனீங்கன்னா கூட்டமாக மக்கள் சாகிறாங்க. இப்போ கும்பமேளா நடந்துச்சு, எவ்வளோ பேர் இறக்குறாங்க. சத்சங்கம்னு ஒரு விழா நடக்குது, 125 பேர் ஒரே இடத்துல கூட்ட நெரிசல் சிக்கி செய்வாங்க. பெருமாள் காப்பாற்றுவான்னு திருப்பதிக்கு போகிறாங்க, சும்மா ஏதோ ஒரு இலவசம் ஒரு டிக்கெட் கொடுக்குறான்னு 6 பேர் இறந்து போகிறாங்க கூட்ட நெரிசல் சிக்கி. அது தமிழ்நாட்டை சேர்ந்த நம்ம சேலம் மேச்சேரி சேர்ந்து ஒரு பெண்மணி இறந்து போகிறாங்க. அங்கே எங்கே சாமி காப்பாற்றினா? வீட்டில் இருந்தல. இப்போ அதே மாதிரி நீ சுனாமியில் வேளாங்கண்ணியில் போய் கன்னி மாதா காப்பாற்றுவாங்கன்னு போனாங்க. சுனாமியில் இப்போ ஆயிரக்கணக்கான பேர் செத்தது எங்கே செத்தாங்க? வேளாங்கண்ணி மாதா கோயிலில் கடலில் சுனாமியில் போனாங்க.